அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஊழல் என்று சொன்னால் திமுகவுக்கு பொருந்தும் இல்லை. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துருக்குல்ல. எந்த அமைச்சர்? நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிக்கையாளர் குறிச்சிக்கப்பா. இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவரை வச்சுட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தால் தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனம் இல்லை, வெளியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்? ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம், ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்கல்ல, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? அங்க அமலாக்கத்துறை வந்தா அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்க தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமா சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கிறேன். இதே நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டம், இதே திரு ஸ்டாலினுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் என் மீது நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டார் என்று நீதிமன்றத்தில் போட்டு, நீதிமன்றம் அதை விசாரித்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு, அதன் அடிப்படையில் சிபிஐக்கு உத்தரவு போட்டு நான் உச்சநீதிமன்றம் வரை சென்ற பிறகு அதை விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த வழக்கு வந்தபோது, வழக்கு போட்ட திமுக கட்சிக்காரர் வாபஸ் பெறணும்னு சொன்னாங்க. நான் இல்லை, இதுவரைக்கும் நீங்க பேசிட்டீங்க, என்னை பற்றி தவறுதலாக பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டதாக பகிரங்கமாக பல இடத்துல பேசிட்டீங்க, சட்டமன்றத்திலையும் பேசி பதிவு செஞ்சு விட்டீங்க. அதனால நான் வாபஸ் பெற முடியாதுன்னு சொன்னேன். உயர்நீதிமன்ற நீதியரசர், ஏங்க வழக்கு தொடர்ந்தவரே திரும்ப பெறுறாங்க, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்க? அவர் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார். இது வரைக்கும் பேசுன பேச்சு சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குல்ல, அப்போ அதை காலங்காலமாக அழிக்க முடியாது. அவன் அந்த வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன். உயர்நீதிமன்றத்தில் என் மீது போட்ட வழக்கை நடத்துறேன்னு துணிவா சொன்ன கட்சி தான் அண்ணா திமுக. சொன்னேன், நடத்தினேன், நிரபராதி என்று உங்க முன் நிற்கிறேன். ஹைகோர்ட்ல நிரபராதின்னு விடுவிச்சாச்சு. உடனே உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் போய் மரண தண்டனை கொடுத்தாங்க. அங்கேயே எல்லாம் சொல்லிட்டாங்களே, இங்க எதுக்கு வந்து போட்டீங்கன்ட்டு அங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஒருத்தர் கேஸ் போட்டார்ல, அவர் ஒரு வாரத்துக்கு முந்தி என் மீது ஹைவேஸ்ல நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் செய்தா இருக்குது, தூசி பிடிச்சிருக்கு, தூசி தட்டிட்டு இருக்கணும், கொண்டா நானே தட்டி கொடுக்குறேன், வை போடு. தூசி தட்ட வேண்டிய நேரம் வரும் 2026, தூசி தட்டி எடுக்கப்படும். அப்பொழுது யார் யார் எங்கே இருப்பார்கள், அங்கே இருப்பார்கள். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, திரு திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. 4 ஆண்டு காலமா எவ்வளவு பூச்சாண்டி காட்டி பார்த்துட்டீங்க, ஒண்ணுமே நடக்கல. அண்ணா திமுக கட்சியை உடைக்கிறதுக்கு முடக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி, அத்தனையும் இங்க இருக்கின்ற மக்கள் கழக நிர்வாகத்துறையோடு தவிடுபடி ஆக்கியாச்சு. இயற்கையாகவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா, இருவரும் தெய்வ சக்தி படைத்தவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி.